இந்த கதையில் சந்து கிராமம் மேல் வைத்த நேசத்தை பற்றி காண்போம். வாங்க கதைக்கு போகலாம். ஐயா, நேரம் போக போக நம்ம கையிலிருந்து விஷயம் போயிடும். இப்போவே ஏதாவது செய்யணும். ஊருக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லணும். இது ஒரு ஆள் பிரச்சனை இல்ல, முழு ஊருக்குள்ள பிரச்சனை என்று சந்து அவசரமாக சொன்னான். தலைவர் அவன் முகத்தை கவனமாக பார்த்தார். இது வதந்தியா இல்லை உண்மையா என்று தீர்மானிக்க முடியாத நிலை. ஆனாலும் சந்துவின் குரலில் இருந்த உண்மை, அவன் ஓட்டம், அவன் பயம் எல்லாமே சாதாரணமாக தோன்றவில்லை. சரி சந்து, நீ சொல்றது தவறா இருந்தாலும் பரவாயில்லை. உண்மையா இருந்தா நம்ம இழப்பு பெரியது. முதல்ல அதிகாரிகளை சந்திக்கணும். அந்த கம்பெனி பற்றிய விவரம் சேகரிக்கணும். அதுவரைக்கும் நீ இந்த விஷயத்தை ஊருக்குள்ள சொல்லாதே, பயம் பண்ணாதே. நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு பிறகுதான் அடுத்த கட்டம் என்று தலைவர் தீர்மானமாக சொன்னார். சந்து தலை ஆட்டினாலும் அவன் மனசு இன்னும் அடங்கவில்லை. அவனுக்கு இது வெறும் தகவல் அல்ல, இது அவன் வாழ்ந்த மண், குடித்த தண்ணி, விளையாடிய காலம் எல்லாத்தையும் பற்றிய விஷயம். அவன் வெளியே பார்த்தபோது அலுவலகத்தின் ஜன்னலுக்கு அப்பால் அந்த வேப்பமரம், அந்த சாலை, அந்த கிராமம் எல்லாமே வழக்கம் போல அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஏதோ பெரிய புயல் உருவாகப் போகும் முன்சூசனை மாதிரி அவனுக்கு தோன்றியது. அவன் உள்ளுக்குள் ஒரே எண்ணம் மட்டும் சுற்றி கொண்டிருந்தது. நான் சொல்லிட்டேன், இனி என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியாது. ஆனா இந்த ஊருக்காக நான் மௌனமா இருக்க மாட்டேன். பஞ்சாயத்து தலைவர் சந்துவின் வார்த்தைகளை மனசில் வைத்துக்கொண்டே அந்த நாளே நேரடியாக நகரத்துக்கு போய் பொறியாளரை சந்திக்க முடிவு செய்தார். அலுவலகத்தின் நீளமான வரிசை நாற்காலிகளில் அமர்ந்திருந்த அதிகாரிகள், கோப்புகள், கணினி சத்தம் எல்லாம் தலைவருக்கு புதுசாக தோன்றினாலும் அவரின் மனசு முழுக்க ஒரே கவலைதான். இந்த ஊருக்கு தண்ணி போனால் போதும். பொறியாளரை நேரில் பார்த்ததும் தலைவர் நேராக விஷயத்துக்கே வந்தார். சார், எங்க கிராமத்துக்கு வர்ற குடிநீர் ஒரே ஒரு குழாயில தான் வருது. அதுதான் எங்க உயிர். அதை கத்தரிச்சா எங்க ஊரே நிறுத்தி போயிடும். விவசாயம், குடிநீர் எல்லாமே பாதிக்கப்படும். தயவு செய்து அந்த லைனை தொந்தரவு செய்யாதீங்க என்று அமைதியான குரலில், ஆனால் உள்ளுக்குள் இருந்த பயத்தோடு சொன்னார். பொறியாளர் நாற்காலியில் சற்று சாய்ந்து கோப்பை திருப்பி பார்த்து, நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது. நாங்க பழைய லைனை வெட்டுறதுக்கு முன்னாடியே புதிய குழாயை முழுசா போட்டுடுவோம். புதிய லைன்ல தண்ணி ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பழையதை வெட்டுவோம். ஒரு நாளும் கூட தண்ணி நிற்காது என்று தொழில்நுட்பமான நம்பிக்கையோடு பதில் சொன்னார். அந்த வார்த்தைகள் தலைவரின் நெஞ்சில் சற்றே சுமையை குறைத்தது. அப்படியானா எங்க ஊருக்கு பாதிப்பு இருக்காது இல்ல என்று மறுபடியும் உறுதி செய்ய கேட்டார். இல்ல இல்ல, எல்லாம் திட்டமிட்டதுதான். இது அரசு திட்டம். உங்க ஊரு கவலைப்பட வேண்டாம் என்று பொறியாளர் சிரித்து கொண்டே சொன்னார். தலைவர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது வெயிலின் கடுமையிலும் அவருக்குள் ஒரு சிறிய நிம்மதி இருந்தது. குறைந்தபட்சம் அதிகாரிகள் சொல்லிய வார்த்தைகள் நம்பிக்கை தரும் மாதிரி இருந்தது. உடனே அவர் சந்துவை அழைத்து நடந்த எல்லாத்தையும் சொல்லினார். பொறியாளரை சந்தித்தது, புதிய குழாய் போடுவோம் என்று சொன்னது, அதுக்கப்புறம்தான் பழையதை வெட்டுவோம் என்று உறுதி அளித்தது. தலைவர் பேசிக் கொண்டிருக்கும்போது சந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் முகத்தில் வெளிப்படையாக கோபமோ பயமோ இல்லை. ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று நெருடுவது போல இருந்தது. தலைவர் பேச்சை முடித்ததும், சந்தோஷமா இருக்கா சந்து? இனி பயப்பட வேண்டாம் போல என்று தலைவர் சிரித்தபடி கேட்டார். சந்து சிறிது நேரம் மௌனமா இருந்தான். பிறகு மெதுவாக, ஐயா, அவங்க சொல்றது காகிதத்துல நல்லா இருக்கும், ஆனா நடைமுறையில அப்படியே நடக்குமா என்று கேட்டான். தலைவர், அதான் பொறியாளர் சொன்னாரே, திட்டமிட்டதுன்னு. அரசு வேலையில இப்படிதான் நடக்கும் என்று பதில் சொன்னார். ஆனால் சந்துவுக்கு அந்த பதில் மனசுக்குள் சரியாக அமையவில்லை. ஐயா, நான் நேத்து கேட்ட பேச்சு சாதாரணமா இல்ல. அவங்க அவசரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. திட்டம் முடிஞ்சா உடனே வேலை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. நமக்கு புதிய லைன் போடுறது தாமதமானா, ஒரு நாள் கூட தண்ணி இல்லைன்னா நம்ம ஊர் என்ன ஆகும் என்று அவன் குரல் சற்றே உயர்ந்தது. தலைவர் அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். எல்லாத்தையும் நாம முன்னாடியே எதிர்பார்த்து பயப்பட முடியாது. அதிகாரிகள் சொல்றதை நம்பணும். நாம கண்காணிப்போட இருக்கலாம் என்றார். ஆனால் சந்துவின் மனசு அங்கே நிற்கவில்லை.
அவன் வீட்டுக்கு திரும்பியும் அந்த வார்த்தைகள் அவன் தலையில் சுற்றி கொண்டே இருந்தன. புதிய லைன் போடுவோம், அதுக்கப்புறம் வெட்டுவோம். அவனுக்கு அது ஒரு வாக்குறுதியா தெரியவில்லை, ஒரு சாத்தியமான ஆபத்துக்கான தாமதமான விளக்கமா தான் தெரிந்தது. அவன் நினைவில் அவன் அப்பா சொன்ன பழைய கதைகள் வந்தது. ஒரு காலத்தில் ஏரி தூர்வாருவோம் என்று சொல்லி மண்ணை எடுத்துவிட்டு தண்ணி வராமலே விட்டுவிட்ட அதிகாரிகள், ஒரு பாலம் கட்டுவோம் என்று சொல்லி பாதி கட்டியபடியே நின்ற வேலை. இதெல்லாம் நடந்ததே, இப்போ இது மட்டும் வேற மாதிரி நடக்குமா என்று அவன் மனசுக்குள் கேள்வி எழுந்தது. சந்துவுக்கு இது தனிப்பட்ட பயம் மட்டும் இல்லை. அவன் அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஒவ்வொரு கோடை காலத்திலும் தண்ணிக்காக மக்கள் தவித்ததை பார்த்தவன். குடம் எடுத்துக்கொண்டு மைல்களுக்கு நடந்து போன அனுபவங்கள் அவன் கண்முன்னே இருந்தது. அதனால் தலைவரின் நம்பிக்கை வார்த்தைகளும் பொறியாளரின் உறுதியும் அவனை முழுமையாக நிம்மதிப்படுத்தவில்லை. அவங்க சொல்றதுல குறை இருக்கலாம். நாம சும்மா காத்திருந்தா ஒரு நாள் காலை எழுந்து பார்த்தா குழாய் வெட்டப்பட்டிருக்கும். புதிய லைன் இன்னும் வரலன்னா அப்போ யாரை கேட்போம் என்று அவன் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டான். அந்த இரவு சந்துவுக்கு தூக்கம் வரவில்லை. ஜன்னல் வழியாக ஊரின் அமைதி தெரிந்தது. தூரத்தில் நாய்களின் குரல், காற்றில் மரங்களின் சத்தம், எல்லாம் வழக்கம் போல இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் அவன் மனசு மட்டும் அமைதியா இல்லை. எல்லாரும் நிம்மதியா இருக்கிறாங்க, தலைவருக்கே நம்பிக்கை வந்திருக்கு, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த சந்தேகம் என்று அவன் நினைத்தான். அந்த சந்தேகம் பயமா இல்லை, பொறுப்பா இல்லை, தெரியாத ஒரு உணர்ச்சியா என்று அவனுக்கே புரியவில்லை. ஆனாலும் ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தது, அவன் மனசு இன்னும் செட்டில் ஆகல. அதிகாரிகள் சொன்ன பதில் அவனுக்கு முடிவாக தெரியவில்லை. அது ஒரு தற்காலிக சமாதானம் மாதிரிதான் தோன்றியது. அவன் உள்ளுக்குள் ஏதோ சொல்லிக் கொண்டே இருந்தது, இது இன்னும் ஆரம்பம்தான், உண்மையான பிரச்சனை இன்னும் வரப்போகுது. பொறியாளர் வேலை ஆரம்பிச்சிருக்கான்னு செய்தி வந்த நாளிலிருந்தே சந்துவின் மனசு ஏதோ சரியில்லாத உணர்ச்சியோட தான் இருந்தது. புதிய லைன் போட்ட பிறகுதான் பழையதை வெட்டுவோம்னு அவர் சொன்ன வார்த்தைகள் சந்துவுக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்துகிட்டே இருந்தது. அதனால்தான் அவன் தினமும் ஏதாவது காரணம் சொல்லி அந்த வேலை நடக்கிற இடத்துக்கு போய் பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த நாள் காலையும் அவன் வழக்கம் போல போனப்போ தூரத்திலிருந்து பார்த்த உடனே அவன் நெஞ்சு திடுக்கிட்டது. பெரிய இயந்திரம், வேலைக்காரங்க கூட்டம், மண்ணுக்குள்ள இருந்த குழாய் வெளியில் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் பார்த்த காட்சி அவனை உறைய வைத்தது. அந்த பழைய நீர் குழாயை முழுசா வெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. தண்ணி இன்னும் ஒழுகிக்கிட்டே இருந்தது, மண்ணோட கலந்து வீணாக ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த இடத்திலிருந்த ஒருத்தன் இதையெல்லாம் பார்த்து ஓடிப்போய் சந்துவை தேடி வந்து சொன்னான், டேய் சந்து, அவங்க பழைய லைனை வெட்டிட்டாங்க, ஆனா புதிய லைன் எங்கேயும் தெரியலடான்னு அவன் சொன்ன வார்த்தைகள் கேட்கும் போதே சந்துவின் உடம்பு முழுக்க சூடேறிடுச்சு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, அவன் செருப்பை கூட சரியா போட்டுக்காம நேரா அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சான். வெளியில காற்று முகத்துல அடிச்சது, இதயம் அடிச்சு உடம்புக்குள்ள கேட்கிற மாதிரி இருந்தது. நான் பயந்தது இதுக்குத்தான், நானே சொன்னேனே, இப்போ என்ன பண்ண போறோம்? இன்னும் மனசுக்குள்ள கேள்விகள் ஒன்றுக்கு ஒன்றா எழுந்துகிட்டே இருந்தது. வேலை நடக்கிற இடத்துக்கு வந்த உடனே சந்து நேரா பொறியாளர் இருக்கிற பக்கம் போய், சார், நீங்க சொன்னது என்ன? புதிய லைன் போட்ட பிறகுதான் பழையதை வெட்டுவோன்னு சொன்னீங்களே, இப்போ பழைய லைன் முழுசா எடுத்துட்டீங்களே, புதியது எங்க? இன்னும் குரல் உயர்த்தி கேட்டான். அவன் குரலில் கோபமும் பயமும் ஏமாற்றமும் எல்லாமே கலந்து இருந்தது. வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொறியாளர் மெதுவா திரும்பி பார்த்து, ரொம்ப சாதாரணமா, எந்த பதற்றமும் இல்லாம, அட இதெல்லாம் சாதாரணம்தான், புதிய லைன் போடுற மெட்டீரியல் இன்னும் வரல, ஆர்டர் பண்ணிருக்கோம், ஒரு வாரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் வேலை ஆரம்பிக்க முடியும்னு சில்லுன்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் சந்துவுக்கு காதில் விழுந்த மாதிரியே தெரியல. ஒரு வாரமா? ஒரு வாரம் இந்த ஊருக்கு தண்ணி இல்லாம இருக்கணுமா? இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, கால்நடைகளுக்கு கூட தண்ணி இல்ல. இது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம் சார், ஆனா எங்களுக்கு இது வாழ்க்கை பிரச்சனைன்னு சந்து ஆல்மோஸ்ட் கத்துற மாதிரி பேசினான். பொறியாளர் சிறிது நேரம் அவனை பார்த்து, இது அரசு வேலைப்பா, இப்படிதான் நடக்கும், மேலே இருந்து வந்த ஆர்டர்லாம், நாம செய்யறது எதுவும் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் தன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். சந்துவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் சுற்றி பார்த்தான். வெட்டப்பட்ட குழாய்,
காய்ந்த மண், வேலைக்காரங்க அலட்சிய முகங்கள் எல்லாமே அவனை இன்னும் உள்ளுக்குள் உடைத்தது. ஒரு வாரம்னு சொன்ன வார்த்தை அவன் காதுக்குள்ள எக்கோ மாதிரி திரும்ப திரும்ப ஒலிச்சது. அவன் நினைச்சான், இந்த ஊர்ல இருக்கிற பாட்டிமாரு, குழந்தைகள், விவசாயிகள் எல்லாரும் நாளைக்கு தண்ணிக்காக குடம் எடுத்துக்கிட்டு எங்க போவாங்க? கிணறு ஏற்கனவே வறண்டு போயிடுச்சு. ஒரு தூரம் டேங்கர் தண்ணி வந்தாலும் எல்லாருக்கும் போதுமா? அந்த இடத்திலேயே நின்று சந்து ஆழமா ஒரு மூச்சு இழுத்தான். நெஞ்சு கனமா இருந்தது. கோபமா இருக்கணுமா, அழணுமா, இல்ல அமைதியா யோசிக்கணுமா? எதுவும் அவனுக்கு தெளிவா இல்லை. அவன் கைகள்ல வியர்வை, மனசுக்குள்ள பயம், கண்கள்ல எதிர்காலத்தை பற்றிய குழப்பம். நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? தலைவர் நம்பிட்டார், அதிகாரிகள் அலட்சியமா இருக்காங்க. ஆனா இந்த ஊருக்கு தண்ணி இல்லைன்னா அது யாருக்கு வலி? இன்னும் அவன் தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டான். அந்த ஒரு நிமிஷம் சந்துவுக்கு ரொம்ப நீளமா தோன்றியது. சுற்றி இருந்த சத்தங்கள் எல்லாம் மெதுவா மங்கி போன மாதிரி இருந்தது. அவன் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பொறுப்பு மாதிரி ஏதோ ஏறிக்கிட்டே வந்தது. இப்ப நான் அமைதியா நின்னா நாளைக்கு இந்த ஊரு அமைதியா இருக்காது. ஏதாவது செய்யணும், ஆனா என்ன செய்வதுன்னு தெரியலன்னு நினைத்தபடி அவன் மறுபடியும் ஒரு நீளமான மூச்சை விட்டான். அவன் முகத்தில் கோபம் மட்டும் இல்லை, அதுக்குள்ள பயம், கவலை, பொறுப்பு எல்லாமே கலந்து ஒரு புதிய உணர்ச்சியா உருவாகிக்கிட்டு இருந்தது. அந்த நாள் மாலையில இருந்து லாரிகள் வர ஆரம்பிச்சது. ஒரு லாரி, இன்னொரு லாரி, அடுத்தடுத்து லாரிகள் தண்ணி இறக்கி இறக்கி மக்கள் குடங்களில் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பொறியாளரே ஆச்சரியப்பட்டு எண்ணி பார்த்தார். 100 லாரிகளை தாண்டி தண்ணி போயிருக்குது. இவ்வளவு தண்ணியா இந்த ஒரு கிராமத்துக்கு? இன்னும் அவருக்கே அதிர்ச்சியா இருந்தது. அப்போதுதான் அவருக்கு புரிஞ்சது, காகிதத்துல இருக்கிற கணக்கு வேற, உண்மையான வாழ்க்கை வேற. இந்த ஒரு கிராமத்துக்கே இவ்வளவு தண்ணி தேவைப்படுதுன்னா புதிய லைன் இல்லாம ஒரு வாரம் என்றது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. பொறியாளர் ரொம்பவே சலிச்சு போயிட்டார். இப்படி தினமும் 100 லாரி தண்ணி கொண்டு வர முடியாது. இது அரசுக்கும் செலவு, எங்களுக்கும் சிரமம்னு மனசுக்குள்ள யோசிச்சார். உடனே அவர் வேலைக்காரங்களை கூப்பிட்டு, என்ன நடந்தாலும் சரி, புதிய நீர் குழாயை உடனே போட ஆரம்பிங்க. மெட்டீரியல் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். மாற்று ஏற்பாடு செய்து வேலை தொடங்குங்கன்னு உத்தரவிட்டார். வேலை வேகமா நடந்தது. இரவு பகல் பாராம குழாய் போட ஆரம்பிச்சாங்க. கிராம மக்கள் எல்லாம் அங்க நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சந்துவுக்கு அப்போதான் மனசுக்குள்ள ஒரு சிறிய நிம்மதி வந்தது. ஒரு சில நாள்லயே புதிய லைன் தயாரானது. தண்ணி புதிய குழாயில ஓட ஆரம்பிச்சது. பொறியாளர் நேரா சந்துவை தேடி வந்து, சந்து, நீங்க சொன்னது சரிதான். நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்தல. அதுக்கு மன்னிக்கணும். இப்போ புதிய லைன் ரெடியா இருக்கு. இனிமே உங்க ஊருக்கு தண்ணி பிரச்சனை இருக்காதுன்னு நேர்மையாக சொன்னார். சந்து அந்த வார்த்தைகள் கேட்டு எதுவும் பெருசா பேசல. சும்மா ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் வந்தது. இந்த செய்தி ஊருக்குள்ள பரவினதும் எல்லா மக்கள் கூட்டமும் மெதுவா வேலை நடக்கிற இடத்திலிருந்து விலகி போனாங்க. நம்ம தண்ணி கிடைச்சிடுச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பாட்டிமார்கள் சந்துவை ஆசீர்வாதம் பண்ணினாங்க. விவசாயிகள் கைப்பிடிச்சு நன்றி சொன்னாங்க. இளைஞர்கள் அவனை தோள்ல தட்டினாங்க. நீ இல்லைன்னா நம்ம ஊரு இப்போ என்ன ஆகியிருக்கும்னு பல பேர் சொன்னாங்க. சந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியா நின்னான். அவன் மனசுக்குள்ள ஒரே நினைவுதான் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் ஏதோ பெரிய காரியம் பண்ணல. நம்ம ஊருக்கான தேவையை சொன்னேன். அது கேட்கப்பட்டுச்சு. அவ்வளவுதான். ஆனாலும் அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்துக்கு சந்து ஒரு சாதாரண இளைஞன் இல்ல, தண்ணிக்காக நின்றவன், ஊருக்காக குரல் கொடுத்தவன்.